ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கொமைனி உண்மையில் எங்கு இருக்கின்றார் அல்லது உண்மையில் இருக்கின்றாரா? அவரோடு 8 மணி நேரம் பேசினார் என்று ஜனாதிபதி சொல்கின்றார். அவர் தெருக்களில் உலாவுகிறார் என்று இராணுவ தளபதி கூறுகின்றார். ஆனால் உலக நாடுகளுக்கு ஈரான் காட்டும் புகைப்படங்கள் பழைய படங்களின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் என்பதை இந்த காணொளியில் காணலாம். ஈரானுக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை மறைக்கப்படுகின்றதா அல்லது ஈரானின் அதிகாரம் கைமாறிவிட்டதா? அது மட்டுமல்ல, ட்ரம்ப் அமைத்த அந்த ஒரு எஃகு சுவர் ஈரானின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் எப்படி சுருட்டி பிடித்துள்ளது? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எமது சேனலான கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நாம் தினமும் வெளியிடும் இவ்வாறான காணொளிகளை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி பல மாதங்களாக பொதுவெளியில் தோன்றாத நிலையில் அவர் இருக்கின்றாரா இல்லையா என்றும் அவரது ஆரோக்கியம் குறித்தும் பல கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் நேற்று திங்கட்கிழமை ஒரு முக்கியமான விடயத்தை ஈரானில் கவனிக்கக்கூடியதாக உள்ளது. அது என்னவென்றால், சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி அதை செய்தார் இதை செய்தார் என்று பல தகவல்கள் ஈரானிய அரச ஊடகங்களிலே கடகடவென்று நேற்று வெளியாகின. அவை எல்லாமே ஒரு மிக முக்கிய நியமனங்கள் மற்றும் சந்திப்புகள். ஆனால் முஜ்தபா கொமைனியின் புகைப்படமோ அல்லது அவரது குரலில் ஒரு அறிக்கையோ வெளியாகவில்லை. இது அவர் உண்மையிலேயே இருக்கின்றாரா அல்லது இருந்தால் இயங்கும் நிலையில் உள்ளாரா என்ற கேள்வியினை எழுப்புகின்றது. நேற்று முஜ்தபா கொமைனி பற்றிய ஈரானிய அரச ஊடகங்களில் வெளியான முதலாவது செய்தி அவர் ஈரானிய ஜனாதிபதியை சந்தித்தார் என்பதுதான். அந்த செய்தியுடன் ஒரு புகைப்படம் வெளியானது. புகைப்படம் முஜ்தபா கொமைனியும் ஈரானிய ஜனாதிபதியும் சந்திப்பதை காட்டும் புகைப்படம் அல்ல, முஜ்தபா கொமைனியின் தனி புகைப்படம் அது. ஈரானின் அனைத்து ஊடகங்களும் சொல்லி வைத்தாற்போல ஒரே புகைப்படத்தை வெளியிட்டன. புரட்சிகர காவலர் படை IRGC-உடன் தொடர்புடைய ட்ரஸ்ட் நேம் செய்தி நிறுவனம் உட்பட பல ஈரானிய அரசு ஊடகங்கள் நேற்று திங்கட்கிழமை முஜ்தபா கொமைனியின் அலுவலகம் வெளியிட்ட அந்த புகைப்படத்தை அவரது புதிய புகைப்படம் என்று குறிப்பிட்டன. ஆனால் அது உண்மையல்ல. தற்பொழுது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள். வலது பக்கம் இருப்பதுதான் நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட புகைப்படம். இடது பக்கம் இருப்பது கடந்த ஏப்ரல் மாதத்தில் அவரது அலுவலகம் வெளியிட்ட புகைப்படம். இரண்டுமே ஒரே புகைப்படத்தின் இரு மாறுபட்ட வடிவங்கள். அவற்றின் பின்னணிகள் மாற்றப்பட்டுள்ளது. ஒன்று முன்னோக்கி ஜூம் செய்யப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் புகைப்படத்தின் வெவ்வேறு வடிவங்கள் முஜ்தபா கொமைனியின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்டிருக்காது. ஒரே செய்தி, அதுவும் ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட சந்திப்புக்கு அனைத்து ஊடகங்களும் ஒரே புகைப்படத்தை வெளியிடுவது புகைப்படம் அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்டது என்ற நினைப்பினை மனோ தத்துவ ரீதியில் உருவாக்கும் தந்திரம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு வீடியோ சில ஈரானிய ஊடகங்களில் வெளியானது. அதில் முஜ்தபா கொமைனி சிலருடன் பேசுவது படமாக்கப்பட்டிருந்தது. அதன் ஒளி வெட்டப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு பழைய காணொளி என்று அதன் அசல் காணொளி வெளியான போது தெரிய வந்தது. அது போர் தொடங்குவதற்கு முன்பே எடுக்கப்பட்ட காணொளி. சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனியுடன் அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்கு 7 முதல் 8 மணி நேரம் செலவிட்டதாக கூறிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷெஷ்கியான் கொமைனி பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார் என்பதற்கு இந்த நீண்ட சந்திப்பே சான்று என்றும் குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் தலைவரும் ஜனாதிபதியும் 8 மணி நேரம் பேசுவது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். 8 மணி நேரம் என்பது ஒரு அலுவலக நேரம் போல. காலை 9 மணிக்கு தொடங்கினால் மாலை 5 மணி வரை பேச வேண்டும். அவ்வளவு நேரம் பேசக்கூடியவர் 8 வினாடி ஒரு ஒலிப்பதிவை செய்து வெளியிட்டிருக்க முடியாதா? 3 தினங்களுக்கு முன் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷெஷ்கியான் கொமைனியுடன் தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது என்று கூறினார். அப்படி கூறி 3 நாட்களிலே சந்தித்து 8 மணி நேரம் பேசியுள்ளார். அதன் பின் நேற்று திங்கட்கிழமை ஈரானிய அரச ஊடகங்களில் வெளியான செய்தியில் பல மூத்த இராணுவ தளபதிகளை நியமித்து சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி பிறப்பித்த ஆணைகள் சில மணி நேரங்களில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அமெரிக்க இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் மூத்த இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதில் இருந்து ஆயுதப்படைகளின் தலைமை படை தளபதி மற்றும்
மற்றும் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தளபதிகள் உட்பட ஈரானின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் பல உயர்மட்ட தளபதி பதவிகள் காலியாகவே இருந்தன. அதன்பின் வெளியான செய்தியில் ஈரானின் போர்க்கால இராணுவ தலைமையின் மிக முக்கியமான சில வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் சுப்ரீம் தலைவர் மொஜ்தபா கொமைனி 6 மூத்த தளபதிகளை நியமித்து உத்தரவிட்டார் என்று ஒரு பட்டியல் வெளியானது. அதே வேளையில் பல உணர்திறன் கொண்ட உளவுத்துறை பதவிகளை தீர்க்கப்படாமல் விட்டுவிட்டார். மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி ஆயுதப்படைகளின் தலைமைப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். கியூமாஸ் ஹைதாரி அவரது துணை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அஹ்மத் வாஹிதி அதிகாரப்பூர்வமாக புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டு மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றார். அதே நேரத்தில் முஜ்தபா சாதி துணை தளபதியாக நியமிக்கப்பட்டார் என்று பட்டியல் வெளியானது. ஈரானின் பாதுகாப்பு அமைப்பின் உயர்மட்ட தலைமை முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு கூட சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனியின் ஒரு புகைப்படமோ வாய்மொழி அறிவிப்போ கிடையாது. நேற்று வெளியான அடுத்த செய்தியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கீழ் இயங்கும் பசித்திய இராணுவத்தின் தலைமை ஹாஷிம் ரைசி தெரிவித்த போது சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி வீதிகளில் நடமாடுகின்றார் என்றார். சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமைனி வீதிகளில் பொதுமக்கள் மத்தியிலும் அத்துடன் ஆயுத படைகளின் தளபதிகளுடனான சந்திப்புகளிலும் கொமைனி பேசுவதை காட்டும் வீடியோ காட்சிகள் மற்றும் பிற ஆவணங்கள் எதிர்காலத்திலே வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ காட்சிகள் ஈரானிய மக்களின் எதிரிகளின் விமர்சகர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அவமானத்தை கொண்டுவரும் என்று கொரைசி கூறினார். வீதிகளில் உலாவி மக்களிடம் பேசும் ஒருவர் ஒரு காணொளி அறிக்கை வெளியிட முடியவில்லையா? ஆயுதப் படைகளின் தளபதிகளுடனான சந்திப்பிலே கலந்து கொண்ட ஒருவர் நாட்டின் பிரதான உச்ச தளபதிகளை புதிதாக நியமித்த போது அவர்களோடு நின்று ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லையா? சுப்ரீம் தலைவரின் இருப்பு பற்றிய சந்தேகங்களை இவை அதிகரித்துவிடும். ஈரானின் 3 பிராந்திய அண்டைய நாடுகள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் ஹார்மோஸ் நீரிணையில் தற்காலிகமாக மீண்டும் திறக்க ஓமானுடன் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் சீரான முறையிலும் ஆக்கபூர்வமாகவும் முன்னேறி வருகின்றது என்று ஈரான் கடந்த சில தினங்களாகவே கூறி வருகின்றது. ஆனால் ஓமானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டாலும் அது மட்டுமே ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடாது என்று குறிப்பிடும் ஈரான் முதலில் அமெரிக்கா ஈரான் விதித்துள்ள நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்னரே ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க முடியும் என்கின்றது. அதாவது ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டால்தான் ஈரான் ஓமான் ஒப்பந்தம் செல்லுபடியாகும். ஓமானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்பான கப்பல் பயணம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடல்சார் சேவைகள் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆகியவற்றுக்கான பொறிமுறைகளையும் உள்ளடக்கியதாக கூறும் ஈரான் இதுபோன்ற சேவைகளை வழங்குவதற்கு கப்பல்களிடம் கட்டணம் பெறப்படும் என்கின்றது. அமெரிக்காவோ கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்பதே எமது கொள்கை என்கின்றது. ஒருவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அதில் கட்டணங்கள் கிடையாது என்பது ஒரு நிபந்தனையாகவே இருக்கும். அப்படியானால் ஈரான் ஓமான் ஒப்பந்தத்தின் கதி என்னவாகும் என்று தெரியவில்லை. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பின் விளைவுகளுக்கு சர்வதேச நாடுகள் அமெரிக்காவையே பொறுப்பாக வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோகான் வடியபோலுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது அரக்சி இந்த கருத்தை தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை வழியே பாதுகாப்பான கப்பல் பாதையை நிறுவுவது குறித்து ஓமானுடன் ஈரான் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து வடியபோலுக்கு அவர் விவரித்தார். அங்கு பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கு அமெரிக்க இராணுவ அக்கிரமம், அதன் கடற்படை முற்றுகை மற்றும் அமெரிக்க வாக்குறுதிகளின் மீறல்கள் முடிவுக்கு வர வேண்டும். அப்போதுதான் நீரிணை திறக்கப்படும் என்று அவர் கூறினார்.
ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதற்கு அமெரிக்காவே தான் காரணம் என்றும் கூறும் ஈரான், அதனால் பாதிக்கப்படும் நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சிக்கு அமெரிக்காவே பொறுப்பு என்கின்றது. ஈரான் அதில் ஒரு விடயத்தை மறந்து விடுகின்றது. மற்றைய நாடுகளை விட அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடு ஈரான் தான். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல் முற்றுகை எந்தவித தடையும் என்று நடப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், எமது கடல் முற்றுகை ஈரானை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள ஒரு எஃகு சுவர் போன்றது என்கின்றார். ஈரானை நோக்கி செல்லும் கப்பல்களை தடுக்கும் அதே நேரத்திலே பிற கப்பல்களை கடந்து செல்ல அமெரிக்க கடற்படை அனுமதித்து வருவதனால் ஹோர்மோஸ் நீரிணை ஈரானை தவிர அனைத்து நாடுகளுக்கும் திறந்தே உள்ளது என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது பற்றி ஈரான் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஹோர்மோஸ் நீரிணை ஈரானுக்குத்தான் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை ஈரானால் முடக்கப்பட்டுள்ளதால் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்க கடற்படையின் கடல் முற்றுகை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியிலே பெரும்பாலானவற்றை கையாளும் முனையமான கார்க் தீவில் எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகள் முழுமையாகவே முடக்கப்பட்டுள்ளன. ஈரானின் கார்க் தீவில் உள்ள 3 எண்ணெய் ஏற்றுமதி முனையங்களும் கடந்த சில வாரங்களாக கப்பல்கள் எதுவும் இல்லாமல் காலியாக உள்ளன என்று வின்பாட் கப்பல் ஆய்வு அமைப்பின் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று திங்கட்கிழமை அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கார்க் தீவின் நேற்று எண்ணெய் ஏற்றுமதி முனையத்தில் தொடர்ச்சியாக 22 நாட்களாக எண்ணெய் ஏற்றுமதி எதுவும் நடக்கவில்லை என்றும், திரவ பெட்ரோலிய வாயு முனையத்திலே 13 நாட்களாகவும் கிழக்கு முனையத்தில் 10 நாட்களாகவும் ஏற்றுமதிகள் எதுவும் நடக்கவில்லை என்றும் வின்பாட் தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதி முதல் கார்க் தீவிலிருந்து கப்பல்கள் புறப்பாடுகள் எதுவும் இல்லை. அதற்கு முன் புறப்பட்ட கப்பல்களும் அமெரிக்க கடல் முற்றுகையினை கடக்க முடியாமல் கடலில் நிற்கின்றன. மேலும் கார்க் தீவுக்கு அருகில் உள்ள கப்பல் காத்திருப்பு பகுதியிலே 17 எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் நங்கூரமிட்டுள்ளன என்று வின்பாட் அறிக்கை தெரிவிக்கின்றது. கார்க் தீவிலிருந்து செயற்படும் ஈரானிய ஏற்றுமதிகள் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு ஒரு முக்கியமான வருவாயாக உள்ளது. அங்கிருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற பெரும்பாலான கப்பல்கள் சீன வாடிக்கையாளர்களுக்கு சென்றன. அனைத்து கப்பல்களும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாகவே ஈரானிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி 0 என்ற அளவுக்கு போய்விட்டது. அமெரிக்க முற்றுகை ஈரானின் பொருளாதார நிலைமையை மோசமாக்குகின்றது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறும் நேரத்தில் கார்க் தீவு முழுமையாகவே முடங்கி போயுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க செய்தி நிறுவனமான ஆக்சியோஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த நேர்காணலில் ஈரானின் மிகப்பெரிய பணவீக்கத்தையும் அவர்களின் பணம் இல்லை என்ற உண்மையினையும் மட்டுமே நாங்கள் கவனித்து வருகின்றோம் என்று கூறினார். அதனால் ஈரானின் ஏற்றுமதி வருமானம் இல்லாமல் எவ்வளவு காலத்திற்கு தாக்கு பிடிக்க முடியும் என்பதை பார்ப்பதே அவரது தற்போதைய வியூகம் என்று எடுத்துக் கொள்ளலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.